என்னன்னு தெரில. நேற்று ஒரு 500 சம்பாரித்தேன். அந்த 500 பால் பாக்கெட்டு அது இதுன்னு வீட்டுக்கு தேவையானலாம் வாங்கியாச்சு, காய்கறிலாம். இப்போ என்னென்னா 500 பால் பாக்கெட் 2 வாங்கினேன், அதுக்கே ஒரு 50 போயிடுச்சு. அதுக்கப்புறம் டீ தூள், காஃபி தூள், காய்கறி, கோதுமை மாவு, வீட்டுக்கு தேவையானது, பேஸ்ட்டு, சோப்பு, இதெல்லாம் வாங்கின பிறகு என் கையில் இருக்குது 100. அந்த 100 வீட்டில் வேறு ஆளுங்க இருக்காங்க, அவங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாலும் பேலன்ஸ் ஒன்றுமே இல்லை. ஒரு 50 இருக்குன்னா அதை வச்சுட்டு ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்லாம், ஒரு பானிபூரி சாப்பிட்லான்னு நினச்சா கூட 100 தாட்டி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நாளைக்கு என்ன இருக்கும், நாளைக்கு திடீர்னு போகிறதுக்கு, வெளில போகிறதுக்கு ஏதோ காசு இல்லையா, வெளில போகணுமா, நாளைக்கு என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரில. இதில் ஜிஎஸ்டி வேறு ரொம்ப அப்படியே வாழ்க்கையே விட்டு போகிற மாதிரி இருக்குது.